ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ட்ராமா தான். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் பேர் ஜாங்ஸியோ. அவர் ஒருத்தனை கட்டி வச்சு லூ யுவான்ஜுவான் யார், அவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பதில் சொல்கிற மாதிரியே தெரில. ஏன்னா அவன் இனி பிரின்ஸாக ஒருத்தர் ஆக போகிறார் போல். ஸோ அவருக்கு விசுவாசமாக இருக்கான். ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு அந்த பிரின்ஸ் தான் காரணமாக இருந்திருப்பாரு. அதனால அவரை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரு பண்ண தப்புக்களை எல்லாம் தேடிட்டு இருக்காரு. இப்போ அந்த பிரின்ஸுக்கு கீழே தான் லீ யுவான்ஜுவான் இருக்கிறதுனால அவன் யாரு, அவங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவரை கட்டி வச்சிருக்கவன் எதுவுமே சொல்ற மாதிரியே தெரில. கடைசியில ஹீரோவும் ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு வந்து நான் இப்போ கழுத்துல இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் பயந்து போய் செங்டாங் டீ ஹவுஸ்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றான். உடனே ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு ஜோயு. அவங்க அந்த இடத்துல ஒரு டாக்டராக இருக்காங்க. ஆனால் அங்கே திடீர்னு ஒருத்தன் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் தான் வந்திருக்கேன்ல, நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கோவம் வருது, பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஹீரோயின் டக்குன்னு ஒரு ஊசியையும் இறக்கிடுறாங்க. ஏன்னா உனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுதா, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்லாம் கேட்க அவனும் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வேணும்னே நீ ஒரு பையனோட யூரியனை குடிக்கணும், அப்போ தான் இதெல்லாம் சரியாகும், இல்லைனா உனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சரியே ஆகாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் கண்டினியூஸாக யூரின் வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் அதெல்லாம் நம்பிட்டு ஓகே நான் இப்போவே யூரின் வருதான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் இங்கே இருக்கவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கும் புரியுது இவன் என்னையுமே ஏமாத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே இருக்க தண்ணி எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்ற போகும்போது கரெக்டாக அங்கே ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்திருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக கொடையை வச்சு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அந்த ரவுடியையுமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பிடிச்சிடுறான். அவன் செமையாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அவங்க ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ஒரு பொறுப்பில் தான் இருப்பார். ஸோ அதை பார்த்தோன்னா அவனுமே அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோயினும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஒரு டீ ஹவுஸில் இந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட்ஸை கவனிக்கிறது இல்லீகல்னு தெரியாதா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் தான் ஆல்ரெடி அவரோட கார்டை பார்த்துருப்பாங்களே, அதனால நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு தெரியும், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் ஒருத்தன் நிறைய கத்தியெல்லாம் வச்சிருக்கான், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு கடகடன்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் போய் பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது அங்கே யாருமே இல்லைன்னு. இப்போதான் ஹீரோக்கு புரியுது அப்போ ஹீரோயின் தான் அந்த ஸ்பையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் ஒரு கொடையை எடுத்து மறைச்சிட்டு அசால்ட்டா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் உடனே லீங்கிற அந்த பிரின்ஸை பார்க்க தான் போறாங்க. ஹீரோயின் என்னதான் பிரின்ஸுக்கு ஸ்பையா இருந்தாலும் அவங்க ஒரு அடிமை மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல, அதுக்கு தேவையான மெடிசன்லாம் பிரின்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அதனாலதான் மெயினா ஹீரோயின் அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோயின் பிரின்ஸுக்கு ரொம்ப லாயலாவும் இருக்காங்க. அந்த பிரின்ஸ் கிட்டயுமே இங்க நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. பிரின்ஸுமே சரி நீ இன்னொரு விஷயமே பண்ணணும், என்னன்னா ஹீரோவோட இடத்துல ஏதோ சீக்ரெட் மெசேஜ் பாஸ் ஆகிறதா இருக்கு, அதனால அங்கே போய் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும், நீ எதுவும் மாட்டிடாத, எல்லா வேலையும் கரெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னோட மெடிசனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவோட இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. அங்கே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அங்கே டான்ஸ் ஆட 2-3 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அதில் மெயின் லீடாக தான் ஹீரோயின் போயிருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ தானே அந்த டீ ஹவுஸில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினை மடக்கி பிடிச்சிடுறாரு. ஆனால் ஹீரோயின் ஏதோ பொடியை போட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ அதுலேருந்துமே மறைஞ்சிடுறாரு. ஆனா கடைசியில ஹீரோயின் தான் அந்த பொடிக்கு மயங்கி அவங்க ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோவோட அக்கா கான்குபைனா இருக்காங்க. அவங்க ஏதோ தெரியாம தண்ணியில விழுந்துட்டாங்க போல. பட் அவங்கள யாரோ தள்ளி விட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க பிரெக்னென்டாவும் இருக்காங்க. அரசரோட வாரிசு தான் சுமந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவசர அவசரமா அவங்க தேடி போறாங்க. என்னதான் ஆச்சு, இந்த விஷயத்த யார் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவங்க அக்காவுமே எனக்கு தெரியல, பேலஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, நம்ம யாரையும் சந்தேகப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ரொம்பவுமே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா மேலேயுமே பொய்யான பழியை போட்டு தான் கொண்டிருப்பாங்க. ஒருவேளை நம்ம அக்காவுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயக்கிறாரு. ஹீரோவும் அவங்க அக்கா கிட்ட நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. நேரா ஹீரோயினை தான் கட்டி வச்சிருக்க இடத்துக்கு போறாரு. ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன துணி இருக்கும். அதை பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோவும் கண்டிப்பா ஹீரோயின் தான் அவங்க அக்காவை தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஹீரோயினை ஜெயில போட சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் நான்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட வரீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது டக்குன்னு அவங்க கூட வந்தவங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க தப்பிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ இதை வேணும்னு தான் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா அப்பதான் ஹீரோயின் நேரா அந்த பிரின்ஸ் பார்க்க போவாங்க. இதை சாக்கா வச்சு பிரின்ஸையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு போல.
இந்த விஷயத்தையெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஹீரோயினும் நேரா பிரின்ஸ் பார்க்க தான் போறாங்க. பிரின்ஸ் கிட்ட போய் நம்ம விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நான் அவங்க அக்காவை தள்ளி விடவே இல்லை, ஆனா அவன் தேவையில்லாம அந்த பழியை ஏமல போடுறான். ஏன்னா அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, குழந்தை இறந்துருச்சுன்னா கண்டிப்பா குழந்தைய கொல்ல பார்த்தது நீங்க தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றான், நீங்க தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவே அங்க வந்துடுறாரு. பிரின்ஸும் உடனே ஹீரோ கிட்ட இத்தனை பேரை கூப்பிட்டுட்டு நீ இங்க என்ன பண்ற, அது மட்டும் இல்லாம நான் பிரின்ஸ் ஆக போறவன், என்னோட இடத்துக்கு இத்தனை ஆட்களை கூப்பிட்டு வருது தப்புன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இல்ல இவளை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம், அவ திடீர்னு உங்க பக்கம் ஓடி வந்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம், ஆனா கடைசியில பார்த்தா உங்களுக்குள்ளதான் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி தெரியுதே, உங்களுக்கு ஆல்ரெடி இவளை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரின்ஸுமே நல்லவன் கிடையாது தான் போல. ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோ பிரின்ஸை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வரதுனால பிரின்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரின்ஸோட கழுத்துலேயே கழுத்தி வச்சிடுறாங்க. இவர் அடுத்து பிரின்ஸ் ஆக போறவர், சப்போஸ் இவரை யாராச்சும் நெருங்கினீங்கன்னா நான் இவரை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் கிட்டேயுமே நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவன் தான் நல்லவனே இல்லை போலையே, அதனால அவன் என்ன பண்ணுறான், நீ தான் பென்வாங் ஃபேமிலியோட கடைசி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே கத்தியில குத்திடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட பிரின்ஸ் ரொம்ப நல்ல விதமா நடந்திருப்பான், நீ எப்பவுமே என் கூடயே இருக்கலாம், நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன், உனக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்குமே அவங்க அப்பா இறந்த விஷயங்கள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. ரெண்டாவது டைமா அவன் ஹீரோயினை கத்தில குத்த வரும்போது டக்குன்னு போய் ஹீரோ தடுத்துறாரு. ஆனா இந்த விஷயமே ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளா நம்மளவன் நம்மளை கத்தில குத்திட்டான், இவன் தான் நம்மளை கொலை பண்ண போறான்னு நினைச்சா அவன் நம்மளை காப்பாத்துறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே பிரின்ஸ் கிட்ட இவளை இப்ப நாங்க அரெஸ்ட் தான் பண்ணிருக்கோம், இவளை பத்தி நாங்க இன்னும் எல்லாம் விசாரிக்கணும், அது மட்டும் இல்லாம நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கு, அதனால இவளை இப்போ கொல்ல முடியாது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவரோட வீட்டில் தான் வச்சிருக்காரு. ஹீரோயினும் இப்போதான் லைட்டாக கண்ண முழிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, இத்தனை வருஷமா பிரின்ஸை நம்பியிருப்பாங்க, கடைசியில் அவன் இப்படி பண்ணிட்டாங்கிற விஷயம் அவங்களால ஏற்றுக்கவே முடியல, அவங்களுக்கு யாருமே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செமையா ஃபீல் பண்றாங்க. ஆனால் அப்போதான் ஹீரோ சொல்றாரு, நீ தான் ஸ்பையா பல இடத்துக்கு போயிருக்கே, அங்கே இருக்கவங்க கிட்ட எல்லாம் உன்னை பற்றி விசாரிச்சா அவங்க எல்லாத்துக்குமே உன்னை ஞாபகம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்துக்குமே நீ க்ளோசஸ்ட் பர்சனாகவும் இருந்திருக்க, அதனால உனக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை வச்சுதான் எப்படியாவது பிரின்ஸை பிடிக்க முடியும்னு அவர் யோசிக்கிறாரு. ஹீரோயினும் இப்ப நான் பொழைச்சாலுமே நான் போறக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எமோஷனலா ரொம்ப டச் ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு நான் ஆல்ரெடி நிறைய நாய் பூனையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன், அதனால கூட சேர்ந்து உனையும் வளர்த்திட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் இப்ப ஹீரோவோட வீட்லயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் ஆச்சு. ஹீரோவோட அசிஸ்டண்டும் நீங்கன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு இந்த 10 நாளா ஒரே ஃபுட்டை தான் ரிப்பீட்டடா கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க போல. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஏன் நீங்க வேற ஃபுட்டே சமைக்க மாட்டீங்களா இல்ல சாப்பிட தான் மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நாங்க வந்து நூடுல்ஸ் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் சரி உனக்கு தான் இந்த சாப்பாடு பிடிக்கல, அது எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ அந்த சாப்பாடையே போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இங்க கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினும் சமைக்கலான்ட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு திங்ஸ்மே இல்ல. இதனால ஹீரோயினும் அவங்க கிட்ட இங்க யாருமே சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்கெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சமைக்கிறாங்க. ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கே வராங்க. என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தா ஹீரோயின் வகை வகையா டிஷ்ஷஸ் சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ கிட்டையும் வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன இன்னைக்கு இந்த வேலையை தான் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமா நான் இங்கே ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்கேன்ல, சரி ரெண்ட்டும் கொடுக்கறதில்ல, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வர்றாரு. ஆனால் டக்குன்னு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் நீங்களும் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறனே தெரில, ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அடுத்தடுத்த நாட்களும் நல்லா சமைச்சு ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் அப்புறம் நீங்கள் இவங்க 3 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. இதனால அங்கே எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனால் ஹீரோக்கும் கொஞ்சம் ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்டிங் வர மாதிரி தெரியுது. ஹீரோவுமே நைட் ஃபுல்லாக உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினுமே ஹீரோ கூடயே தான் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு துணியெல்லாம் எடுத்து போத்தி விடுறாங்க. ஹீரோ அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. ஆனாலும் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயினும் ஹீரோவோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்கே இருக்க பேப்பர்லாம் கலைஞ்சிருக்குது, எல்லாமே அங்கேயும் இங்கேயும் கிடக்குது. இதனால ஹீரோயினும் சரி எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஷீட் இருக்கு, அதை எடுத்து வைக்க போகும்போது டக்குன்னு ஹீரோ வந்து
வந்து பிடுங்கிக்கிறாரு. நீ உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் நுழைஞ்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் நீங்க ஜஸ்ட் தங்கி இருக்க அவ்வளவுதான், உன் இடம் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா திட்டி விட்டுறாரு. ஹீரோயினும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தான் போய் பாக்குறாரு. அங்கே எல்லா திங்ஸுமே செமையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோ மத்தியானம் என்ன வேலை பண்ணுவார், காலையில் என்ன வேலை பண்ணுவார், நைட் என்ன வேலை பண்ணுவாரோ வேலை பண்ணுறதுக்கு தகுந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோக்கே கஷ்டமாயிடுது. சரி நம்ம அவ்வளோ தேவையில்லாமல் திட்டிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை தேடி போகிறாங்க. அப்போ தான் வழியில் நீங்கும் வரா. ஹீரோயின் எங்கேன்னு கேட்கும்போது அவள் இப்போ தான் எங்கேயோ போனா, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்னையும் உன்னோட அசிஸ்டண்ட்டையும் உன்ன நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போனா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஒருவேளை அவங்க இருந்து கிளம்பிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை தேடி போறாங்க. அவரும் நிறைய பக்கம் போய் தேடி பார்க்கறாரு. ஆனா ஹீரோயினை எங்கேயுமே காணோம். இதனால அவருமே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. சரி என்ன இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை, அவளுக்கு எங்க இருக்க பிடிச்சிருக்கோ இல்ல என்ன செய்ய பிடிச்சிருக்கோ அங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவருமே வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி வராரு. வந்து கதவை திறக்கும் போது கரெக்டா ஹீரோயின் அங்க இருக்க விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. அவ ஃபேஸ் காமிக்கல, பட் அந்த பொண்ணு என்ன சொன்னானா, நம்ம வீட்டுல விளக்கேத்துறது யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டி காத்திருக்க மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் தான் நிக்கிறாரு. ஹீரோவும் அவரோட ஸ்டடி ரூம்ல இருக்காரு. அப்போ ஹீரோயினும் வராங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. டக்குன்னு ஒரு புக்கை சொல்லி அந்த புக் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் அதை எடுத்து கொடுக்க போறாங்க. ஆனா கரெக்டா ஹீரோவும் அதே புக்கை வந்து தொடுறாரு. ரெண்டு பேர் கையும் டச் ஆயிக்குது. சரி வேற புக் ஏதாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போனா ஹீரோயினும் அதே புக் எடுக்க வராங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி டச் பண்ணிட்டே இருக்க ஹீரோயின் சரி இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்றாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா நீ பாட்டுக்கு நேத்து எங்க போன, நீங்க இருக்கிறதும் வெளியே போறதும் உன்னோட இஷ்டம் தான், உனக்கு நான் தான் எங்க தங்க இடம் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ நீ தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி தெரியுது. என்னோட லைஃபே இப்போ சில நாளாக மாறிக்கிட்டு இருக்குது. 3 வேளை சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நைட் நேரம் படிக்கும் போது நிலவு கூட அழகாக தெரியுது. இப்போ என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பன். ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவரோட லைஃபாக அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் தான் அவருக்கே புரியுது நம்ம இப்போ என்ன உளறிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோட ரூமுக்கு பின்னாடி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, போய் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கூட்டி விடு, நேற்று நீ பாட்டுக்கு சொல்லாமல் போனதுக்கு அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஹார்ஷாக பேசுகிற மாதிரி பேசி ஹீரோயினை அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோயினும் கூட்டி விட்டுட்டே நான் மார்னிங் தான் இந்த இடத்த கூட்டி விட்டேன், இவன் அதுக்குள்ள குப்பையா இருக்குங்கிறான், வேணும்னே என்கிட்ட டீஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இருக்க பூக்களோட இதழ்கள் எல்லாம் விழுகிற மாதிரி இருக்குது. அந்த வியூவே செம அழகா இருக்கு. ஹீரோயினும் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் நீங்களும் சேர்ந்துதான் இந்த இதழ்களை எல்லாம் தூவிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதுல அழகா தெரியுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோவுமே கவனிக்கிறாரு. அப்படியே அங்க ஒரு லவ் பார்ட் ஓடுற மாதிரி தெரியுது. ஹீரோவுமே விடாம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்த யோசிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் ஏதோ நோய் இருக்குல்ல, அதனால டக்குன்னு அவங்களும் மயக்கமாயிருப்பாங்க. இவ்வளவு நாள் அந்த பிரின்ஸை நம்பிதான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் மெடிசன் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அவனையும் நம்பி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அதே இடத்துல மயங்கியும் விழுந்திருப்பாங்க. ஆனா பிரின்ஸ் தான் வந்து காப்பாத்திருப்பான். கரெக்டா அவன் ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் எந்திரிச்சிடுறாங்க. ஆனா பிரின்ஸ் தானே ஹீரோயினையும் கொல்ல ட்ரை பண்ணா. இதனால ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே செமையா பயக்கிறாங்க. அவனும் நீ என்ன பார்த்து பயக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது முதல் கிடையாது, பட் இப்ப பயக்கத்தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஆனா அந்த பிரின்ஸ் விடுற மாதிரி தெரியல. நீ இங்கிருந்து போனீங்கன்னா கண்டிப்பா செத்துருவ, உன்னோட நோய்க்கு மருந்து கிடைக்கும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் நீ ஏன் என்ன கொல்லத்தானே ட்ரை பண்ண, நான் உயிரோட இருக்கனா சாகரானாங்கிற விஷயத்த பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிரின்ஸும் ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில வச்சிருக்க பொருளை கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா பிரின்ஸுக்குமே இடது கையில ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. என்னோட இடது கையும் வர வர ரொம்பவுமே ஸ்ட்ரென்த் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறா. அப்படி அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவரை தூக்கி விட வரும்போது டக்குன்னு அவரோட வயிற்றுலேயே கத்திய வச்சும் குத்திடுறாங்க. நான் உனக்கு செஞ்ச தப்புக்கு இது எனக்கு பனிஷ்மெண்டா இருக்கட்டும், ஆனா நீ என் கூடவே இரு, கண்டிப்பா நான் உனக்கு தேவையான மெடிசன்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இத்தனை வருஷமா அவனை நம்பி இருந்திருக்கான். ஸோ அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம சரி இப்போ உனக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது பிரின்ஸுமே ஹீரோ கிட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவியான்னு ஒரு பொருள் இருக்கு, அதை நீ எப்படியாச்சும் கொண்டு வரணும், ஏன்னா அதை கொண்டு போய் இப்ப இருக்க ராஜா கிட்ட கொடுத்தா கண்டிப்பா என்ன பிரின்ஸா ஏத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இப்ப அடைக்கலமா இருக்கிறதே ஹீரோ வீட்டில் தான், அவருக்கு எப்படி துரோகம் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனாலும் பிரின்ஸ் விடுற மாதிரி தெரியல. இதனால ஹீரோயினும் சரி இந்த ஒரு தடவை தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இதோட கடைசி, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த பத்தி எல்லாம் இப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோயினும் சரி அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவியான எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமுக்கு தான் போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இவங்களும் நிஜமா இவங்ககிட்ட இது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ நல்லா தூங்கி
தூங்கிட்டு இருக்காரு, ஒருவேளை அவர்கிட்டயே வச்சிருப்பாரோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சு கரெக்டா ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. ஹீரோயினுக்குமே லைட்டா ஹீரோவை பிடிச்சிருக்கு போல, அதனால அவங்களுக்குமே அப்படியே ரொம்ப படப்படப்பாயிருது. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இப்ப நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த பொருளை தேடுறதுலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவோட ஸ்டடி ரூம்க்கெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே காணோம். ஆனா அங்க ஏதோ ஒரு பொருளை மட்டும் நல்லா பாக்ஸ்ல போட்டு ப்ரீஷியஸா வச்சிருக்காரு. என்னடா அதுன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு பொண்ணோட டிராயிங் தான். பட் இது எதுக்கு இவ்வளோ ப்ரீஷியஸா வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு தோணுது, ஏன் இந்த படத்தை ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி ரொம்ப எனக்கு ஃபெமிலியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த படத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் நீங்களும் வந்து ஹீரோ கிட்ட அரசவையிலேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டீங்கல்ல, நான் இதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன நினச்சாரோ தெரில, இல்லை அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அதை சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்திருப்பாங்க போல். அதனால அவங்களும் நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்கல்ல, நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோவுமே அந்த ஸ்வீட்டே ரொம்ப அரிய பொருள், வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், அது ஒரு பாக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, இந்த டைம் அதை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு அதை ஹீரோயினுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இது ரொம்ப ரேர், அதனால இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் அப்ப அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் துணி காய போட்டிருக்கேன் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஹீரோயினும் இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவரினை அவங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே எங்கேயுமே கிடைக்கல. இதனால வெளியே எங்கேயாச்சும் இருக்குமா இல்ல வேற ஏதாவது கார்டன் ஹவுஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு ரூம் பூட்டிட்டு வர, அப்படி இந்த ரூமை நம்ம சர்ச் பண்ண வெளியே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு நைட்டு நான் டின்னருக்கு வரமாட்டேன், நான் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. உடனே ஹீரோயினும் அந்த சாவி எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்டையும் இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதல்ல, எங்கிட்ட வேணா சில மெடிசன்ஸ் இருக்கு, நீங்கள் வேணா அதை யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அந்த மெடிசன்ஸை கொடுக்க நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்டையும் கொடுக்குறாங்க. அவரும் கிளம்பும் போது ஹீரோயின் நீ தான் நிறைய திங்ஸை கையிலேயே வச்சுட்டு இருக்கியா, அதெல்லாம் என்கிட்ட கூட நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவனும் அவனோட கத்தி அதுக்கப்புறம் அந்த ரூமோட கீயையும் கொடுக்குறான். ஆனா என்ன நினைச்சானோ தெரியல, அதை திரும்ப வாங்கிக்கவும் செஞ்சிடறான். ஹீரோயினும் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா தான் இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் நேரா நீங்க கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கவே இல்லைல்ல, வா இன்னைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் இன்னொரு விஷயம் புரியுது, நீங்க வந்து பொண்ணு தான், ஆனா அவன் பையன் வேஷத்துல இருந்திருப்பான் போல. இந்த சைனீஸ் ட்ராமா கொரியன் ட்ராமால தான் கம்மல் போடல பொட்டு வைக்கலன்னு சொன்னா உடனே அவங்களா பையன் நினைச்சுக்கிறாங்கல்ல. அவ பார்க்க நல்லாவே பொண்ணு மாதிரி தெரியுது. பட் இவங்க எல்லாருமே அவனை பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுமே வா நாம குளிக்க போலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவளுமே யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவ கையில இருக்க பொண்ணுங்க போடுற துணியையுமே இவன் பாத்துறான். என்னது நீ எதுக்காக ஹீரோயினோட வச்சிருக்க அப்படின்னு கேட்க இவளுமே நீ சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவ பொண்ணுங்கிற விஷயம் தெரியாம உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வேற இருக்குதா, நீ இந்த மாதிரி பொண்ணுங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுப்பியா, சரி ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிட போது, கடைசியில் அவர் திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்க செம கடுப்பாகி அவன் வாய பொத்துறேன்னு சொல்லிட்டு அவனை கீழேயே தள்ளி விட்டுறா. அவளுக்கு ஏதோ லைட்டா லவ் வர மாதிரி இருக்கு. ஆனா இவன் தான் பையன் நினைச்சிட்டு இருக்கானே, அதனால அவனும் ப்ளீஸ் நீ என்னை விட்டு எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எந்திரிக்க சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு படக்கூடாத இடத்துல பட்டுருச்சு போல. ஸோ அவனுமே விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாம அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா ஹீரோயினும் வராங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஒன்னும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் இல்ல நானே பொறுமையா எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட அந்த ரூமோட சாவியை கொடுத்து இந்தாங்க அந்த ரூமை மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டே நான் அந்த ரூமுக்கு போலாமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போலாம் அப்படின்னு சொல்றான். அவனும் தட்டு மாதிரி எந்திரிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொன்னாரு நீங்களும் இந்த ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தானாமா, அதனால நீங்க இங்க இருக்க எந்த ரூமுக்கு வேணா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ நம்மள இவ்வளவு நம்புறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் இப்ப அவங்களோட மிஷனை முடிச்சாகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த ரூமுக்கு போய் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே இவங்க தேடி வந்த பொருள் கிடைக்கல. கடைசியில தான் அங்க என்ன ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா அங்க ஹீரோவோட அம்மா அப்பாவுக்கு சாமி கும்பிட்றக்கு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுமே ஹீரோவும் நல்லவன் தான் போல, ஆனா பிரின்ஸ் நம்ம கிட்ட அவனை பத்தி தப்பா தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹீரோ ஒருத்தவங்க கூட டின்னருக்கு போறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஹாங்ஸியோன்னு ஒருத்தர் தான். அவர் பிரின்ஸ் கூட ஒன்னா இருக்கிறவரு. அதனால கண்டிப்பா ஹீரோக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நேரம் ஹீரோவை தேடி போறாங்க.
அந்த ஹாங்ஸியோங்கிறவரும் அப்போ தான் பிரின்ஸ் கிட்ட போய் ஹீரோவை பற்றியெல்லாம் பேசிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோவுமே ஹாங்ஸியோ பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஹாங்ஸியும் ஹீரோ கிட்ட உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பணும் அப்படின்ட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவர் கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கே ஏதோ மயக்கம் வர மாதிரி பொடியெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க போல. இதனால ஹீரோவும் செமையா தள்ளாட ஆரம்பிச்சிடுறாரு. இது ஹாங்ஸியோட வேலை தான் போல. அவனும் கை தட்டின உடனே அங்கே சில பொண்ணுங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் ஹீரோ கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அப்பதான் அவனுக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ என்னதான் போதையில் இருந்தாலும் அங்கிருந்து கிளம்ப தான் பார்க்குறாங்க. ஆனாலும் கண்டினியூஸாக பொண்ணுங்க வந்துக்கிட்டே இருக்க ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசியில் எப்படியோ ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. 2 பேரும் தண்ணிக்குள்ளே இருக்காங்க. ஆனால் ஹீரோ பாட்டுக்கு அந்த தண்ணியிலேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயினும் உன் மேலே ட்ரக் இருக்கு, அதனால நீ இப்போ கிளம்பாத, கொஞ்சம் அமைதியாரு, அவங்க கண்டிப்பாக உன்னை பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. இல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ தான் இப்ப நல்ல போதையில் இருக்கார்ல, அதனால அவரு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.